வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன் ட்ரை பண்ண டெய்லி 100 கேள்வி இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 5 மணிக்கு லைவ் கொடுக்க முடியல, எங்கள் நெட் இஷ்யூஸ் இருந்தாலும் கொடுக்க முடியல. அதனால தான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புங்க. நாளைக்கு உங்களுக்கு லைவ் 5 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். முதல்ல தமிழ் இருந்து ஒரு 10 கேள்விகள். உரைநடை மற்றும் துணை பாடத்திலிருந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி மற்றும் ஆன்றக்குடி பிறத்தலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர் கண்ணெழுத்துகள் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார்? ஏ ஆன்சர் வீரமாமுனிவர். மூணாவது கேள்வி. மூன்சில் நா ரா நா ஆகிய எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் யார்? சி ஆன்சர் பெரியார். நாலாவது, தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்பது ஒரு பொருளாகும். பி ஆன்சர் நெல். அஞ்சாவது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற கூற்று யாருடையது? சி ஆன்சர் தொல்காப்பியார். ஆறாவது, காட்டு பசுவுக்கு டேஸ் என்று பெயர்? பி ஆன்சர் ஆமாம் என்று. ஏழாவது, அம்பு விடும் கலையை டேஸ் என்றது தமிழ்? ஏ ஆன்சர் ஏகலை. எட்டாவது, செந்தமிழ் அந்தனர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? டி ஆன்சர் இரா இளங்குமரனார். ஒன்பதாவது, சுகுவாமிஷ் பழங்குடியினருக்கு தலைவராக விளங்கியவர் யார்? ஜீன்ஸ் சியாட்டல். பத்தாவது, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று டேஸ்? டிஎன்ஸ் ரத்த குதிப்பு. வரலாறு பார்ட் 2 இருந்து ஐரோப்பாவில் அமைதியின்மை மற்றும் ஏகாதிபத்தியம் அதன் தாக்கம் என்றிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். 1839 ரெவ்யூ டு ப்ராக்ரஸ் என்ற ஆய்வு இதழை துவங்கியவர் யார்? டிஎன்ஸ் லூயி பிளாங்க். ரெண்டாவது, மார்க்கம் ஏங்கல்ஸும் தங்களின் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை டேஸ் ஆண்டு வெளியிட்டார்? பி ஆன்சர் 1848. 13வது, யாருடைய சிந்தனையின் தாக்கத்தால் பன்னாட்டு உழைக்கும் ஆண்களின் சங்கம் என்ற அமைப்பு உருவானது? பி ஆன்சர் கார்ல் மார்க்ஸ். 14, ஜூலை புரட்சி எந்த ஆண்டு நடந்தது? பி ஆன்சர் 1830. 15வது, இத்தாலியை வெறும் பூகோள வெளிப்பாடு என்று குறிப்பிட்டவர் யார்? பி ஆன்சர் மெட்டர்னிக். 16, சுதந்திர கருத்துக்களையும் நாட்டுப்பற்றையும் வலியுறுத்திய கார்பனாரி போன்ற ரகசிய குழுக்கள் எந்த ஆண்டில் அதிகமாக பரவியது? பி ஆன்சர் 1820. 17வது, இத்தாலிய ஒருங்கிணைவிற்கு அடித்தளமிட்டவர் யார்? சி ஆன்சர் கியூசப் மாசினி. 18, இரு உலகங்களின் நாயகன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? டி ஆன்சர் கரிபாரதி. 19, டேஸ் போரை 7 வார போர் என்று குறிப்பிடப்படுகிறது? டி ஆன்சர் ஆஸ்திரிய பிரஷ்ய போர். 20, சீனா ஜப்பானிய போரின் முடிவில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை எது? சி ஆன்சர் ஷிமனோசேகி உடன்படிக்கை. அரசியல் அறிவியலிருந்து பார்ட் 1 தேர்தல் அரசியல் கட்சி மற்றும் அழுத்த குழுக்கள் இருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. இந்திய அரசமைப்பின் டேசாவது சட்ட திருத்தம் பல்வேறு மாநிலங்களில் நகர உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்க வழி செய்தது? பி ஆன்சர் 74. 22, இந்தியாவில் இரட்டை ஆட்சி டேஸ் ஆண்டு முதல் டேஸ் ஆண்டு வரை நடைபெற்றது? ஏன் சார் 1919 முதல் 1935 வரை.
23வது கேள்வி கிராம ஊராட்சி ஸ்க்ரோல் ஆயிடுச்சு. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் வந்து மாவட்ட ஆட்சியர். 24வது கேள்வி பாருங்க. சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக டேஸில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. ஆன்சர் 1950. 25 கீழ்கண்டவர்கள் கிராம சபை கூட்டம் நடைபெறாத நாள் எப்போது? ஆன்சர் நவம்பர் 14. 26வது இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். 27 நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைப்பதை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு வழிவகை செய்கிறது? ஆன்சர் பிரிவு 324. 28வது இந்தியாவில் டேசாம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆன்சர் ஜனவரி 25. 29வது டேஸில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் 2014. 30வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை டேஸ் ஆகும். ஆன்சர் மறைமுக தேர்தல். இதில் பொருளியல் எக்கனாமிக்ஸ் 11th ரூத்திலிருந்து வங்கியியல் மற்றும் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகளிலிருந்து 10 கேள்விகள். 31வது கேள்வி டேசாம் ஆண்டிற்கு பிறகு விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டது. ஆன்சர் 1982. 32வது கேள்வி இந்திய விவசாயிகளுக்கு மத்திய மற்றும் நீண்டகால கடன்களை அளிக்கும் ஒரே அமைப்பு ரீதியான நிறுவனம் டேஸ் ஆகும். ஆன்சர் நிலவள வங்கிகள். 33 இந்திய தொழில் நிதி கழகம் பாராளுமன்ற சட்டப்படி டேசாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆன்சர் 1948 ஜூலை 1. 14வது மாநில அரசின் மானியங்களை நிர்வகிப்பது டேஸ் கழகத்தின் பணியாகும். ஆன்சர் மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம். 35வது விரிவாக்க பணக் கொள்கை என்பது டேஸ் ஆகும். ஆன்சர் மலிவு பணக் கொள்கை. 36 பணக்கொள்கையில் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2. 37 பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் பணத்தின் நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை. 38வது கெய்ன்ஸின் வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூல் டேசாம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஆன்சர் 1936. 33 மின்னணு வங்கியை டேஸ் என்றும் அழைக்கலாம். ஆன்சர் நிகழ்நிலை வங்கி. 40வது NEFT நெஃப்ட் விரிவாக்கம் செய்க. ஆன்சர் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஜுவாலஜி 11th ரூத்திலிருந்து மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் அப்படிங்கிறது 10 கேள்விகள். 41வது கேள்வி மனிதனில் பால் நிர்ணயம் செய்யும் மரபணுக்கள் 2 பால் குரோமோசோம்கள் உள்ளன. இக்குரோமோசோம்களுக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் அல்லோசோம். 40 மனிதனில் மொத்தம் டேஸ் இணை குரோமோசோம்கள் உள்ளன. ஆன்சர் 23. 40 முதலில் பல பூச்சிகளில் மரபணு சமநிலை மூலம் பால் நிர்ணயிக்கப்படுவதை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் சிபி பிரிட்ஜஸ். 40 எக்ஸ் குரோமோசோமை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஹென்கிங். 45 ஒய் குரோமோசோம் டேசாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் 1902. 46 பால்கொல்லி மரபணு டேஸ் வகையான நிலைகளை கொண்டுள்ளன.
டி ஆன்சர் 2. 40. செயலற்ற குரோமோசோம் பார் உடல்களாக உள்ளன என முன்மொழிந்தவர் யார்? டி ஆன்சர் மேரி லியோன். 48. தேனீக்கள், எறும்புகள் மற்றும் குளவிகள் பொதுவாக டேஸ் வகையை சேர்ந்ததாகும்? சி ஆன்சர் ஹைமனோப்டெரா. 49. எக்ஸ் அல்லது ஒய் குரோமோசோமின் வெவ்வேறு பகுதியில் காணப்படும் மரபணுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன? பி ஆன்சர் பால் சார்ந்த மரபணுக்கள். 50. ஒய் குரோமோசோமின் வெவ்வேறு பகுதியில் காணப்படும் மரபணுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? பி ஆன்சர் வாலண்டட் ஜீன்கள். உயிரியல் 12 தாவரங்களில் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பாலின இனப்பெருக்கத்திலிருந்து ஒரு 10 கேள்விகள். 51. மகரந்த சேர்க்கையில் பூச்சிகளின் முக்கியத்துவத்தை பற்றி விரிவான தொகுப்பு தந்தவர் யார்? டி ஆன்சர் ஜெசி கோல்ட்ரூட்டர். 52. டேசாம் ஆண்டு ஹாப் மிஸ்டர் என்பவர் நான்மய மகரந்த துகள் அமைப்பு பற்றி விளக்கியுள்ளார்? ஆன்சர் 1948. 53. கேள்வி. 1951 ஆண்டு தாவர புற அமைப்பில் வல்லுநர்களுக்கான பன்னாட்டு கழகத்தை நிறுவியவர் யார்? டி ஆன்சர் பஞ்சனன் மகேஸ்வரி. 54. கேள்வி. குமிழம் உடல் இனப்பெருக்கும் தாவரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக? கற்றாழை. 55. இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுதல் டேஸ் எனப்படும்? பி ஆன்சர் இழப்பு மெட்டல். 56. தாவர இனப்பெருக்கத்திற்கு பயன்படும் அலகு டேஸ் என்று அறியப்படுகின்றன? ஆன்சர் பரவல் உறுப்புகள். 57. பிரியோஃபிலத்தில் சதைப்பட்டுள்ள மற்றும் விளிம்பில் பள்ளங்களுடைய இலைகள் உள்ள பள்ளங்களில் வேற்றிட முட்டுகள் தோன்றுவது டேஸ் என்று அறியப்படுகின்றன? பி ஆன்சர் இலைவளர் முட்டுகள். 58. ஒரே பருமனுடைய ஒட்டுத்தண்டு மற்றும் வேர்க்கட்டையை சாய்வாக வெட்டி ஒட்டுத்தண்டு வேர்க்கட்டையுடன் டேப் பயன்படுத்தி ஒட்டுவது டேஸ் எனப்படும்? இந்த ஏரியாவிலிருந்து போன டெட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. டி ஆன்சர் நா ஒட்டுதல். 59. கேள்வி. தகுந்த சூழ்நிலைகள் ஒரு முழு தாவரத்தை ஒரு தாவர செல் உண்டாக்கும் மரபணு சார் திறன் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் முழு ஆக்குத்திறன். 60. ஊமத்தை மலர்கள் டேஸ் மகரந்த தாள்கள் உள்ளன? சி ஆன்சர் 5. வேதியியல் 12 அணைவு வேதியியல் மற்றும் திட நிலைமை அப்படிங்கிறது ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி. கரிமி சேர்மங்களைப் போலவே அணைவு சேர்மங்களும் டேஸ் மாற்றியங்களை கொண்டுள்ளன? சி ஆன்சர் புறவழி மாற்றியங்கள். 62. ஒளி சுழற்றும் தன்மையுடைய சேர்மங்கள் பொருள் மற்றும் அதன் ஆடிபிம்பம் என தொடர்புபடுத்தக்கூடிய மாற்றிய இணைகளாக இருப்பின் அவை டேஸ் எனப்படுகின்றன? ஆன்சர் பி ஆன்சர் இனான்சியோமோர்கள். 63. அணைவு சேர்மங்களில் காணப்படும் பிணைப்பினை ஒரு லூயி அமிலத்திற்கும் ஒரு லூயி காரத்திற்கும் இடையேயான பிணைப்பாக கருதியவர் யார்? சி ஆன்சர் ஆல்பர்ட் வெர்னர். 64. வெர்னர் கொள்கையினை தொடர்ந்து இணைதர பிணைப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் லீனஸ் பாலிங். 65. ஒரு அணைவு சேர்மத்தில் உள்ள மைய உலோக அயனியானது தனித்த இணையாகாத எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் ஆயின் அவை டேஸ் தன்மையை பெற்றிருக்கும்? ஆன்சர் பாராகாந்த தன்மை. 66. அணைவு சேர்மங்களில் காணப்படும் பிணைப்பினை நாம் புரிந்து கொள்ள டேஸ் கொள்கை பயன்படுகிறது? பி ஆன்சர் இணைதிறன் பிணைப்பு கொள்கை. 67. கார்பன் மோனாக்சைடின் இடைநிலை உலோக அணைவு சேர்மங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் உலோக கார்பனைகள். 68. 1890 ஆண்டு முதலில் நிக்கல் டெட்ரா கார்பனைல் டேஸ் என்பவரால் தயாரிக்கப்பட்டது?
பி ஆன்சர் மாண்ட். 69. சில அணைவு சேர்மங்களில் ஈனிகள் பதிலீடு அடைதல் மிக மெதுவாக நிகழ்கிறது. இத்தகைய அணைவு சேர்மங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. பி ஆன்சர் மந்த அணைவு சேர்மங்கள். 70. CuNH3 Cu × NH3 4⁴ என்ற அணைவு அயனியின் நிலைப்புத்தன்மை மாறிலி என்ன? டி ஆன்சர் 1.0 × 10⁻²2. இயற்பியல் 12th ஒளியியல் அப்படிங்கிற டைட்டிலேருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், தண்ணீரின் ஒளிவிலகல் எண் என்ன? ஒளி விலகல் டி ஆன்சருக்கு 1.333. 72. வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன? பி ஆன்சர் 24.4°. 73. முழு அக எதிரொலிப்பை பயன்படுத்தி ஒளியை டேஸ் டிகிரி எதிரொலிக்கும்படி முப்பட்டங்களை வடிவமைக்கலாம். ஆன்சர் 90°. 74. மாறுநிலை கோணத்தை விட குறைவான படுகோணத்தில் தண்ணீர் பரப்பில் விழும் ஒளிக்கதிர்கள் டேஸ் அடைந்து தண்ணீர் பரப்பிலிருந்து வெளியேறும். ஆன்சர் ஒளி விலகல். 75. நீர்வாழ் விலங்குகளின் பார்வை கோணம் மாறுநிலை கோணத்தில் டேஸ் மடங்கிற்கு சமமான கோணத்திற்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது. பி ஆன்சர் 2. 76. டேஸ் நிகழ்வை அடிப்படையாக கொண்டு ஒளி இலைகளின் வெளியே செய்திகளை அனுப்ப முடியும். பி ஆன்சர் முழு அக எதிரொலிப்பு. 77. ஒளி இலையின் வெளிப்புற பகுதிக்கு டேஸ் என்ற பெயர். பி ஆன்சர் உரைப்பூச்சு. 78. முழு அக எதிரொலிப்பு ஏற்பட உள்ளக பொருளின் ஒளிவிலகல் எண் வெளிப்புற உரைப்பூச்சின் ஒளி விலகல் எண்ணை விட டேஸாக இருக்க வேண்டும். பி ஆன்சர் அதிகமாக. 79. பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி கண்ணாடி பட்டகத்தின் டேஸை சார்ந்துள்ளது. ஆன்சர் தடிமன். 80. 0.25 m தடிமன் கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் ஒளிவிலகல் எண் 1.5 ஆகும். ஒளிக்கதிர் ஒன்று கண்ணாடி பட்டகத்தின் ஒரு பக்கத்தின் மீது 60 டிகிரி கோணத்தில் விழுந்து அடுத்த பக்கம் வழியாக வெளியேறுகிறது எனில் ஒளி அடைந்த பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி என்ன? ஆன்சர் 12.81 சென்டிமீட்டர். சைக்காலஜிலிருந்து ஒரு 10 கேள்வி, அதாவது கல்வி சிந்தனையாளர்கள் அப்படிங்கிறது. 81. பெஞ்சமின் ப்ளூமின் மாணவரது கல்வி வளர்ச்சியை டேஸ் பிரிவுகளாக பிரித்துள்ளார். டி ஆன்சர் 3. 82. பாடம் கற்பித்தலில் முக்கியமான பொது நோக்கங்கள் யாவை? டி ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும், அதாவது பயன்படுத்துதல், திறனடைதல், பாராட்டி மகிழ்தல். 83. தாயே உண்மையான நர்ஸ், தந்தையே உண்மையான ஆசிரியர் என்று கூறியவர் யார்? பி ஆன்சர் ரூசோ. 84. சென்ட்ரல் இந்து பெண்கள் கல்லூரியை தொடங்கியவர் யார்? டி ஆன்சர் பனாரஸ் அன்னி பெசன்ட். 85. கற்றல் கற்பித்தல் குறிக்கோள்களை தெளிவாக விளக்கும் டெக்ஸ்டானமி அண்ட் எஜுகேஷனல் அப்ஜெக்ஷன்ஸ் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெஞ்சமின் எஸ் பலூன். 86. டேஸ் ஆம் ஆண்டு POA ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் 1992. 87. கேள்வி, உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? டி ஆன்சர் சீனா. 88. கேள்வி, நவோதய பள்ளிகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லை? டி ஆன்சர் தமிழ்நாடு. 89. கேள்வி, பள்ளி ஒரு தோட்டம், குழந்தைகள் செடிகள் என்ற கருத்தை கூறியவர் யார்? பி ஆன்சர் புரோபெல். 90. கேள்வி, டேஸ் ஆம் ஆண்டு NCC துவங்கப்பட்டது?
ஏன் சார் 1969. இங்கிலீஷ் ப்ரிப்போர்ஷன் மற்றும் டென்சன்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் யூஸ்டு வென் தட் ஐட்டம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் எ குரூப் அண்ட் ஆர் நார் ஸ்பெசிஃபிகலி நேம்டு. சரி சார் ஆமாங்க. 92 ப்ரிப்போர்ஷன். விமல் ஜென்ரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் டேஷ் பஸ். ஏன் சார் பை. 93 ப்ரிப்போர்ஷன். மை டாக் ஷாட் டேஷ் மை ஹெட் அண்டு ஸ்கியஸ்ட். ஸ்குவாஷ் இட். ஆன்சர் பண்ணுங்க. டி ஆன்சர் ஆன். 94 டேஷ் இஸ் யூஸ்டு வென் ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். தி ஆன்சர் அட். 95 on Sundays he sleeps dash 10 in the morning. Answer till. 96 the monkey is prank dash the girl walking on the road. See answer upon. 97 dash the participating children. There were 5 adults in the room. Yes, besides. 93 an action will be in progress at a certain time in the future. This action has begun before the certain times is called dash. Change the future continuous tense. 99 dash is used to explain the events that are in process. Answer present continuous tense. And last one question, the format of present perfect tense is dash. B answer subject plus has bar have plus the past participle plus and etc. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு படிக்க வேண்டிய ஷெடியூல் இதில் கொடுத்துருக்கு. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாள் சரியாக அந்த நெட் இஷ்யூஷாலையும் உடம்பு சரியில்லாத காரணத்தினாலையும் உங்களுக்கு சரியாக லைவ் டெஸ்ட் கொடுக்க முடியல. பட் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் 5 மணிக்கு நான் கொடுத்துட்றேன். இன்னும் போக போக நம்ம எப்பவும் போல் வழக்கமாக கொடுக்குறேன் 8:30 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் வர வேண்டியது. 8:30 மணிக்கு கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைவ் டெஸ்ட் இந்த டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.